நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம், நீ கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற நாங்கள் ஆண்டவரே ராஜா, இந்த வார்த்தைகள் இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி அதை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு நீ கிருபை செய்யும். இந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும், எங்க குடும்பத்தை கட்டட்டும், எங்க குடும்பத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கட்டும். நீர் பேசும் ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இப்படியாக தொடர்ந்து 2 வாரத்துக்கு முன்பதாக ஆண்டவர் பேசக்கூடாதுன்றாரா? குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். 2 weeks ago we saw about the original design God gave to a family. குடும்பத்துக்கு ஆண்டவர் முதலாவது கொடுத்த வழிமுறைகள் எப்படியாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல மன இரக்கம், அக்கறை, உண்மைத்துவம் இருக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். ஃபேமிலி இஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஃபார் கம்பேஷன், கேர் அண்ட் கமிட்மெண்ட். ஆகையால் தேவஜனமே, இன்றைக்கு இப்படியாக எப்படி அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அமைப்புல நம்ம குடும்பத்தை நம்ம அமைக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். However, today we want to see how to redesign our family according to the original design. பில் பாங்க்னைட் அப்படின்னு சொல்லுகிற ஒருவர் ஊழியக்காரர், டேனி அப்படின்னு சொல்லுகிற ஒரு சிறிய மகனை குறித்து அவர் கதையை சொல்லுகிறார். இந்த பையன் குடும்பத்தோட ட்ரெய்லர்ல தங்கி இருக்கிறாங்க. They don't have a house, so they were staying in a trailer. குடும்பத்தோட ஒரு ட்ரெய்லர், ரூம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ட்ரெய்லர்ல அவர்கள் தங்கியிருந்தார்கள். இது ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியும், அதுக்கப்புறம் தமிழ்ல நான் விளக்குகிறேன். அப்போ ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாரு. Then one day someone asked him, don't you wish to have a real home அப்படின்ட்டு கேட்கும்போது வயசுக்கு மேலாக ஒரு பதில இந்த டேனி இந்த சிறு பையன் சொல்லுகிறான். அவன் சொன்னா, I have a real home. We don't have a house to put it in அப்படின்னு சொல்லி. Home and house is two different things. வேண்டாம், கொட்லஸே வேண்டாம். சத்தியம் போனா சரி, கொட்லஸ் வேணுட அவசியம் கிடையாது. தேவஜனமே, ஹோம் அண்ட் ஹவுஸ் இஸ் டூ டிஃப்ரெண்ட் திங். வீடும் குடும்பமும் என்று சொல்லி பார்க்கும்போது இரண்டும் வித்தியாசமான, ரெண்டும் வேற வேற காரியம். வீடு என்று சொல்லும்போது அது செங்கலும் கூரையும் இருக்கிற ஒரு காரியம். When we say house, it is structure, it is basically woods and bricks and stones and nails. It can be large and small. அந்த வீடு என்று சொல்லும்போது அது பெருசா இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அதுக்குள்ள ஆட்களே இல்லாமல் இருந்தாலும் அது ஒரு வீடு தான். Even if there's no one living inside it, house is still a house, it stands there. அதுக்கு ஆட்கள் வேண்டாம், அதுக்கு மனிதர்கள் வேண்டாம். House will be a house even without a person inside it. ஆனா வீடு என்று குடும்பம் என்று சொல்லி பார்க்கும்போது, when we say home, it's where we have one another. ஒருவருக்கு ஒருவர் இருப்போம், ஒருவர் ஏற்றுக்கொள்வோம், ஒருவர் அன்பு காட்டுவோம். அதுதான் குடும்பம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த குடும்பத்துல ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். In a home, each person value one another and they show mutual commitment to one another. ஒரு வீடு என்று சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தா அதை கட்டிடலாம். For a house, if you have a good architect, anyone can build a house. But for a home, only God builds a home. ஆனா வீடு என்று சொல்லும்போது அது ஆண்டவர் மட்டுமே கட்டுகிறதாக காணப்படுகிறது. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவர் கட்டாராகில் கட்டுகிறவனோட பிரயாசம் விருதா. சங்கீதம் 127 சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். Only God can build a home. ஆண்டவர் மட்டுமே ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். தேவஜனமே, இன்றைக்கு நிறைய நேரத்துல வீட்டுக்கு வெளியால மரியாதையோட பேசுவதும், திருச்சபையில அக்கறையாக பேசுவதும் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு போனோன்னே சில நேரத்துல மரியாதை குறைவாக, கவனம் இல்லாம,
ஹாஷாக மனசு காயப்படுத்துற மாதிரியும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி திருச்சபையில ஆராதிக்கிறோம், எப்படி திருச்சபையில ஊழியம் செய்கிறோம், இது எல்லாத்தையும் பார்க்கிலும் குடும்பத்தை எப்படி பார்த்து கொள்றோம், குடும்பத்துல எப்படி நடந்து கொள்றோம், குடும்பத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பதும் அது மேலான ஒரு காரியமாக காணப்படுகிறது. God doesn't just look at how we serve God in the church, in our community, in our leadership and so on, but God also give important how are we managing our family and how are we treating one another in a family. அது ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறாரு, ஊழியக்காரர் குடும்பத்தை பார்க்க முடியலனா அவ்வளவுதான். If you cannot manage a family, you cannot be a servant of Christ. ஆகையால் தேவஜனமே, குடும்பம் என்று சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியம். ஆகையால் இன்றைக்கு எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்துல நம்ம குடும்பத்தை மறுபடியும் கட்ட முடியும். Let's see how we can redesign our home as a family, and this is for everyone in a family. இது எல்லாத்துக்கும், குடும்பம் இருந்தா எல்லாத்துக்கும் உடையது. முதல் காரியம் மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதை கணம். ஹானர் என்று சொல்வது ஆண்டவர் பெருசாக பார்க்கிறார். 1வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து 2வது வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். பாருங்க, 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படிவதும் கனப்படுத்துவதும். Let's start with the first thing. முதல் காரியம் கனப்படுத்த வேண்டும். இன்றைக்கு குடும்பத்துல ஒருவர் கனப்படுத்துறது ரொம்ப அவசியம். இந்த பகுதியில 2 காரியங்கள் இருந்தாலும், though it talks about 2 things, obey and honor, கீழ்ப்படிதலும் கனப்படுத்துவதும் என்று சொல்லி 2 காரியங்கள் பார்த்தாலும், கனப்படுத்தாமல் கீழ்ப்படியலாம். ஆனா கனோண்டு வந்துருச்சுன்னா கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. I hope you get the point. We can still obey someone though we don't give honor. Without honoring, we can still obey. சொல்லிட்டாங்க செஞ்சுட்டு போ, அது honoring கிடையாது. அப்படி obey பண்ணிடலாம். ஆனா we will never honor and disobey. கனம் கொடுத்துட்டோம்னா கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டோம். அப்போ இந்த கனம் என்று சொல்லும்போது 2ம் சேர்ந்து வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் தேவஜனமே, இன்றைக்கு இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. கனப்படுத்துறதுன அப்படின்ற சாதாரண ஒரு காரியமாக எண்ணக்கூடாது. We need to know that this is not only for the small children. சிறு பிள்ளைகளுக்கு, ஏன்னா அந்த 1வது வசனம் சிறு பிள்ளைகள் தான் போட்டிருக்கு, அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லி அர்த்தம் கிடையாது. பிள்ளை மகன் அப்படின்ட்டு சொன்னாலே அது எல்லாருமே பிள்ளைங்க தான். அப்படின்னா நமக்கு 60 வயசு இருக்கலாம், ஆனா நமக்குன்னு பெற்றோர்கள் இருந்தா நம்ம இன்னும் பிள்ளைங்க தான். கெட் தட் ரைட் ஃபர்ஸ்ட். 21 வயசுல கேக் வெட்டும் போது கேக் ஷேப்ல கேக் வரும், செயின்ல கேக், சாவி ஷேப்ல கேக் வரும், நெக்லஸ் சாவியில இருக்கும், டெக்கரேஷன் சாவியில இருக்கும். என்னதான் சாவி கொடுத்தாலும் 60 வயசு 70 வயசு ஆனாலும் உங்களுக்கு தாயும் தகப்பனும் இருந்தாலும் அதுவரையிலும் நீங்கள் பிள்ளைகளாக தாயும் தகப்பனும் கனப்படுத்தணும். எனக்கு வயசாச்சு, இது சின்ன பிள்ளைங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி பிள்ளை கேளு அப்படின்னு யாராச்சும் தட்டி காட்டினீங்களா? இது எல்லாத்துக்கும். ஆகையால அதுக்கு மேல இன்னும் போகிறோம். Moreover, we can go further. இன்னமும் போகலாம். எங்களுக்கு அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்றோமா? வயசாயிடுச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோமா? பரலோகத்துல ஒரு பிதா இருக்கிறார். We have heavenly father. So technically you are still a child. அதனால நம்ம எல்லாருமே ஒரு பிள்ளை தான். அதனால இந்த sermon எல்லாத்துக்கும் தான். பிள்ளைகள் தாயும் தகப்பனும் கீழ்ப்படிங்க. அப்பா நமக்கு இல்ல, இது பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு பேசுற இல்ல, எல்லாரும் தான். So there's no excuse for anyone. Though there's no earthly parents, but yet we have a heavenly father whom we should honor. ஆகையால் தேவஜனமே, இன்றைக்கு பெற்றோர்கள் என்று சொல்லும் போதும் அது பயாலஜிக்கலி பேரண்ட்ஸ், அதாவது நம்மளை பெற்று எடுத்தவர்கள் தாயும் தகப்பனும் மட்டும் கிடையாது, திருச்சபையில் இருக்கிற
வயதுல மூத்தவர்களும் அதே கனத்தை கொடுக்க வேண்டும். Children and young people, everyone listen. It's not just your biological parents. It's anyone who is elder to you in the church and in the community. You honor them as well. அவர்களையும் கனப்படுத்தணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரும்போது வயதானவர்களை பார்க்கும்போது சோஸ்திர அங்கிள் சோஸ்திர ஆண்டின்னு சொல்றீங்க. இதை நான் வாலிபர்களுக்கு கேட்கல. உங்களுக்கு 50 வயசா இருந்தாலும் 80 வயசு அங்கிளை பார்க்கும்போது நீங்களும் அங்கிள் ஆண்டி பார்த்து சோத்திரம் சொல்லலாம். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. கனம் என்றது எல்லாரும் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது. சரி, கனம் என்று சொன்னால் என்ன? வாட் இஸ் ஹானர்? Honor simply means is respect in tone, you show gratitude in attitude and you value in action. குரல்ல நம்ம எப்படி பேசுறோம் அதுலயும் மரியாதை கொடுப்பது, நம்மளோட குணாதிசயத்துல நன்றி உள்ளவர்களாக இருக்கிறத காண்பிப்பதும், நல்ல வேல்யூ நல்ல நற்குணங்களை நம்மளோட செயலை காட்டுவதும் கனம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் தேவஜனமே, இது ஆண்டவர் பார்வையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம சொல்லலாம், இல்லை வேதத்துல இன்னும் நிறைய முக்கியமான காரியங்கள் இருக்குது. உண்மைதான், வேதத்துல நிறைய முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஆனா இதையும் ஆண்டவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அவர் பார்க்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. Exodus chapter 20 verse 12. ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து. யாத்திராகமம் chapter 20. உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தேவஜனமே, யோசிச்சு பாருங்க, ஏன் ஆண்டவர் இது பட்டு கட்டளையில வைக்கணும்? Why God have to place this in the commandment? Because God wants us to honor our parents and elders, and that is very important in God's sight. ஆண்டவரோட பார்வையில அது ரொம்ப முக்கியம். தாய் தகப்பன் மாமா மச்சான் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அத்தை பெரியம்மா எல்லாத்தையும் கனப்படுத்தணும். You have to honor them, and that is very important in God's sight. ஆண்டவரோட பார்வையில அது ரொம்ப முக்கியம். எப்படி இன்னைக்கு சில நேரத்துல நல்ல நம்ம பிள்ளைங்க நல்ல மெமரி சொன்னா நம்ம gift கொடுக்குறோம். பிள்ளைங்க நம்ம வீட்டில் நல்லா ஸ்கூல்ல பரீட்சை நல்லா செஞ்சிருந்தா gift வாங்கி கொடுக்குறோமோ, நம்ம எப்படி என்கரேஜ் பண்றோமோ, ஆண்டவர் இந்த 10 கட்டளையில இந்த ஒரு கட்டளையை மட்டுமே ஆண்டவர் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். And this is the only commandment where God is giving extra candy points or bonus point. நீ இந்த பாருங்க, உனக்கு என்னைய தவிர வேற கடவுள் இருப்பதாக, பின்னாடி வேற ஒன்றும் போனஸ் வரல. அப்படி இருந்தா உன்னை மட்டுமே நான் விசேஷமா ஒன்றும் சொல்லல. ஆனா இந்த கட்டளை மட்டுமே தாயும் தகப்பனும் நீ கனப்படுத்தினா எக்ஸ்ட்ரா போனஸ் வருது. அதே வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் உலக நம்ம ஹெரிட்டேஜோ பணமோ வசதியோ செலவாக்கோ கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா போனஸ் லைஃப் நாட்களை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். That you may live long in the land that God is giving you. கொடுத்திருக்கிற தேசத்துல நிலத்துல நீடித்த நாட்களாக நீ நிலைத்திருப்ப என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது ஒரே கட்டளை. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார். God give you peace to live long in the land. அது நீடித்த நாட்கள் மட்டுமல்ல, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த நிலம் இல்லைன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்காது. அப்ப ஆண்டவர் நீடித்த நாட்களாக இந்த நிலத்துல நீ இருப்பேன்னு சொல்றது சமாதானமாக நீ இந்த பூமியில வாழ்வேன்ற அர்த்தம். So it's not just bonus life, it's a bonus life that comes with peace. சமாதானத்தோட ஆண்டவர் நீடித்த நாட்களை கொடுக்கிறார். Listen carefully. If you are not honoring your parents and if you are not honoring the elders in the church and in the community, then don't expect to have a peaceful life. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. That's what scripture says. If you can't honor your parents, your in-laws,
your in-laws, father-in-law, mother-in-law, brother-in-law, sister-in-law, your brother, your sibling, your sister, if you can't honor, then you won't be peaceful. ஏன்னா இது நான் சாபமா சொல்லுங்க, இது ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒரே கட்டளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தோட கொடுக்கிறாருன்னா அப்ப ஆண்டவர் அது எவ்வளவு முக்கியமா பார்த்திருப்பார். How much God has valued that this is the first commandment that God gives as a blessing, a bonus, peaceful, long life. ஆகையால் பிள்ளைகள், children and teenagers, listen. We may not agree with everything our parents or elders may say, but God still calls you to honor them. அம்மா சொல்றது, அப்பா சொல்றது, சர்ச்சில் வயசானவங்க சொல்றது, தலைமத்துவத்தில் இருக்கிறவங்க சொல்றது, பக்கத்தில் உங்க முன்னாடி நாக்கால உட்கார ஆண்டி சொல்றது, உங்க முன்னாடி நாக்கால உட்காந்துருக்கிற அங்கிள் சொல்றத உங்களால கேட்க முடியாமல் இருந்தாலும், அவருக்கு சொல்லுகிறத உங்களால ஒத்துக்க முடியாமல் இருந்தாலும், கனத்தை கொடுப்பது உன்னோட பொறுப்பு. That's very important. அதே நேரத்தில் சர்ச்சுக்கு வந்துட்டு போனை நாண்டாலும் நீ ஆண்டருக்கு கொடுக்காத கணம் தான். ஏன்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் உட்காந்து போன்ல கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. யூ பெட்டர் பி கேர்ஃபுல். ஆகையால் தேவ ஜனமே, இன்றைக்கு கனம் என்று சொல்வது அது பரிபூர்ணத்தை குறித்து கிடையாது. No one is perfect. You want to honor only those who are perfect, then you cannot honor anyone. But honor is based on position that God has placed them in your life. உங்களுக்கு அம்மாவாக, உங்களுக்கு அப்பாவாக ஆண்டவர் அவங்கள தான் கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்கள கனப்படுத்தணும். உங்க சர்ச்சில் வயதானவங்களாக அவங்கள ஆண்டவர் வைத்து இருக்கிறாங்கன்னா கனப்படுத்தணும். ஒரு வயசா இருந்தாலும், until now ஒரு வயசு என்னுடைய கூடயா இருந்தாலும் இந்த சர்ச்சில், if I called any one of you by name, if I called anyone, if you are just 1 year elder than me, if anyone called you by name, ஏன்னா இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்தது. ஒரு வயசா இருந்தாலும் அண்ணனா அண்ணன், அக்கானா அக்கா. You honor. அது ஆண்டவர் உங்க முன்பதாக அவங்களை வைத்து இருக்கிறார். You give honor because God has placed them in that position in your life. ரொம்ப முக்கியம். வேலை செய்யுமா? வேலை செய்யலனா? ஆகையால் தேவ ஜனமே, thank you, praise God. அவர்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி கனப்படுத்துங்க. கொஞ்சம் வயசுல மூத்தவர்களும் தகப்பன்மார்கள், honoring doesn't stop when you are 18. 18 வயசுல அப்பா நான் ஓட்டு பண்ணலாம், இப்போ எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியோன்னா வீட்டில் மரியாதை எல்லாம் தேயறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. மரியாதை கொடுக்கணும். உங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கலாம், ஆனால் உங்களுக்குன்னு தாயும் தகப்பனும் வயதில் மூத்தவர்கள் இருந்தால் கனம் கொடுக்கணும். யூ ஹோ தேம் யுவர் ரெஸ்பெக்ட். எப்படி பேசுகிறோம், வயசானதுக்கு பிறகு எப்படி பார்த்து கொள்றோன்னு ரொம்ப கவனமாக இருங்க. தேவையான நேரத்தில் மட்டும் கூப்பிட்டுக்கிறோமா? இன்னைக்கு நிறைய கேள்விப்படுறோம். திருச்சபையில் இருக்கிறவங்க ஹோமுக்கு போகும்போது எதிர்பார்க்காதவங்களாம் ஹோம்ல இருக்கிறாங்க. இன்னும் இவங்க பிள்ளைங்கள நல்லா தெரியுமே, பிள்ளைங்கள நல்லா வேலை செய்கிறாங்கன்னா பிள்ளைங்கள ஹோமுக்கு தாயும் தகப்பனும் அனுப்பிட்டு, ஆனால் தாய் தகப்பனும் வீட்டுக்கு அண்ணனை தம்பியும் அடிச்சுக்குவாங்க. இல்லை வீட்டில் சகோதர சகோதரியும் அடிச்சுக்குவாங்க, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சிக்குள்ளார. நிறைய கேள்விப்பட்டேன். நேற்று கூட ஒன்று கேள்விப்பட்டேன். அவ்வளோ கேள்வி போடுறோம். தேவையானது மட்டும் வேணும், தேவையில்லாது வேணான்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு தேவையில்லை. So you honor. You have to honor. And fellow church members, God has placed each one of you in this church, and church is a wider family. திருச்சபை என்று சொல்லும்போது இது ஆண்டவரோட சரீரம். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த திருச்சபையில் அங்கத்தினர்களாக வைத்திருக்கிறார் என்றால் ஒருவரை கனப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஒருவர் எப்படி பேசுறோம், மதிக்கிறோமா, கனம் கொடுக்கிறோமா, கனப்படுத்துறோமா, ஒருவர் வாழ்த்துறோமா? Do we greet one another?
தமிழவர்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எதிரிகள் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணோம்? கொண்டு சாவடிச்சு வாங்கி வீட்டிலே புதைச்சிடணும். என்ன பண்ணோம்? உபசரிக்கணும். சர்ச்சுக்குள்ளார இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். சர்ச்சுக்குள்ள வந்தோன்னா முகத்தை பார்த்து கை கொடுக்க முடியுதா? ஏன்னா சர்ச் வீடு தானே. நம்ம வீட்டுக்கு எதிரி வந்தா உபசரிக்கணும். ஆண்டவர் வீட்டுக்கு நம்மலாம் வந்திருக்கிறோம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒருவர் வாழ்த்தி பேசுறோமா? யோசிங்க, எல்லாத்தையும் யோசிங்க. ஒருவர் சோஸ்திரம்னு சொல்றோமா, பேசுறோமா? யோசிச்சு பாருங்க. யங் பீப்புள் எஸ்பெஷலி, when you see elderly people in church, make sure you greet them. young people, are you listening? இன்னைக்குன்னு பார்த்து எல்லா வாலிப பிள்ளைங்களும் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. Are you listening? Respect and greet elderly people. It's very important. ஆகியால் தேவ ஜனமே, இன்றைக்கு நாங்களாம் ஸ்கூல்ல வீட்டில் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தோம். ஸ்கூல்ல இருக்கும்போது கூட வயசான முன்னுங்களுக்கு நடந்து போனா என்ன பண்ணணும்? நடந்து போகணுமா? என்ன பண்ணணும்? குடிஞ்சு போகணும். ஆனா இப்ப எல்லாத்துக்கும் ஸ்லிப் டிஸ்க், நட்டு வச்சு கட்டியாச்சு. எப்படி போறோம்? என்னது தன்னாவட்டு? ஆமா, உண்மைதான். மொட்டையா சொன்னா, நான் சொல்ல. அப்படிதான் நடக்கிறோம். இது யாரு கத்துக் கொடுக்கணும்? பாஸ்டர் கத்துக் கொடுக்கணும். வீட்டுல பேரண்ட்ஸ் கத்து கொடுத்துருக்கணும். தானாலே 2 பேர் உட்கார்ந்தா உடம்பு குனியணும். தானால குனியணும். யாரும் கத்து கொடுக்க கூடாது. தானால குனியணும். உடம்பு தானா குனியணும். குனிதா இன்னைக்கு? வேதத்துல வேதத்துல ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு பேர் வந்து வழங்கா. நமக்கு கழுத்து மட்டும் வழங்காம போல முதுகுல இருந்து எல்லாமே போயிருச்சு, இறங்க மாட்டுது. இட் மஸ்ட் பி ஆட்டோமேட்டிக். எங்க போனாலும் என் உடம்பு தானா குனிஞ்சிடும். ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கூட மத்தவங்க போனா என் தானா ஃபுல்லா குனியாம தான் லைட்டா குனிஞ்சிடும். ஏன்? அது தானா வந்திருக்கணும். இதெல்லாம் வீட்டுல தாயும் தகப்பனும் கத்து கொடுத்துருக்கணும். குனிருமா? நான் யார் முன்னுக்கு ஆண்டவர் என்னை குனிஞ்ச மாதிரி வச்சதே இல்லை. பிரைஸ் காட். அப்படியே இருக்கு. யார் முன்னுக்கு ஆண்டவர் என்னை குறையா வச்சதே இல்லை. தலை குனிஞ்சு ஆண்டரைய முன்னுக்கு யார் முன்னுக்கு என்னை வச்சதில்லை. சரி, அப்படியே இருக்கு. ஆண்டவனை ஆசீர்வதிக்கட்டும். தேவஜனமே, இது எல்லாத்தையும் ஆண்டவர் வேல்யூபிளா பார்க்கிறார். God sees all this very valuable. ஆகையால் சரி, வயசானவங்களுக்கு மட்டுமே பாஸ்டர் பேசிட்டாரு. elderly people, you also honor young people. Don't judge them. மரியாதை குறைங்க, வாடா பேசாதீங்க. அழகா பேர் வச்சிருக்கிறாங்க அம்மா அப்பாவும். பயங்கரமான இங்கிலீஷ் பேர், வார நுழையாத பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எதுக்கு? வாடா போடா போடி போடின்னு கூப்பிடுறதுக்கா? கூப்பிடுங்க. ஐயா அங்க வாயா, அங்க வாமா, அழகா கூப்பிடுங்க. மரியாதையை கூப்பிடுங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க, எடுத்தனாதீங்க. அப்படிதான் அந்த பிள்ளைங்களாம், உலகத்துல பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. டோன்ட் ஜட்ஜ். honor them by respecting and don't judge them. If you cannot honor the one who have raised you, you will struggle to honor the God who have saved you. வலுத்தெடுத்த தாயும் தகப்பனும் கனப்படுத்துறதுக்கு தவறிட்டோம்னா ரட்சித்த ஆண்டவரை கனப்படுத்தி மரியாதை பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். அதனால தான் இன்னும் ஃபோன் எடுத்து கேம் விளாடுறோம். ஆமாம் தானே வாலிப பிள்ளைங்களா? அதனால தானே இன்னும் மொபைல் லெஜனும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு தெரில, சிஓடியெல்லாம் விளாண்டுட்டு இருக்கிறோம் ஃபோனில். You will never, if you cannot honor your parents and elders, you will struggle to honor God. That's why you are playing phone. As simple as that. Simple as that. தேவஜனம், இன்றைக்கு இந்த ஹவுஸ் கீப்பிங்கை கொஞ்சம் செஞ்சுதான் ஆகணும். We have to do this housekeeping in our church. Honor your family members, honor your church members, honor your community people. எங்க போனாலும்
கனத்தை கொடுக்க தவறிடாதீங்க. I'm telling you, you lose the peace. Once you dishonor, you lose the peace. சமாதானத்தை இழந்துருவீங்க. ஏன்னா இது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், சமாதானம் வேணும்னா, நீடித்த நாட்களாக சமாதானமா இருக்கணும்னா கனப்படுத்தணும். இரண்டாவது, அடுத்தது குடும்பத்துக்கு முக்கியமானது பொறுமை, பேஷன்ஸ். 2வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், சாரி. பிதாக்களே, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பாருங்க, அடுத்தது பிதாக்கள்னா அப்ப அம்மா எஸ்கேப், சர்ச்சில் வயசானவங்க எஸ்கேப்லாம் இல்ல, பிதாக்கள்னு சொல்லும்போது எல்லாருமே தான். அப்போ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதான், கடுப்பேத்த கூடாதான். பிள்ளைகளை கடுப்பேத்த கூடாதான், உஷ்பேத்த கூடாதான். சரி, வசனத்தை வசனமாக பார்ப்போம். It means don't frustrate your children, of course, அது புரியும். ஆனா அதுக்கப்புறம் ஒன்று சொல்லி இருக்கிறாரு, பிள்ளைகளை கோபம் படுத்தாமல் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமா? கர்த்தரோட சிட்சை, ட்ரெயினிங், அப்புறம் போதனையிலும் வளர்த்தெடுக்கணுமா. Don't frustrate, don't make your children to be in anger, but bring them in instruction and training. ஒழுங்கான வளர்ப்புல வளர்த்து எடுக்கணும் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, இன்றைக்கு திருச்சபையில இருக்கிற வயதானவர்களும் சரி, குடும்பத்தில் இருக்கிற தாயும் தகப்பனா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, வயசுல கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். As parents or elders in the family, in the church, God has given authority over the young people and children. And God has also given us authority to train and instruct, to correct. சரிப்படுத்துவதற்கும் ஒழுங்கான பாதையில நடத்துவதற்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அதிகாரம் பொறுமையோடு ஆண்டவரோட வார்த்தையும் கற்பனைக்கும் கத்து கொடுக்காமல் போனால் அது வேதனையும் புண்ணும் தான், பிரச்சனையும் தான் கொண்டு வரும். If you gonna correct, because God has given you authority, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். If you're not gonna use that authority with patience, then it will only create wounds and problems. அதனால்தான் சில நேரத்தில் திருச்சபையில சில வாலிபர்கள் சில வயதானவர்களை பார்த்து தெரியாம அமைதியா போயிடுறாங்க, நான் ஏதாச்சும் சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும்னு சொல்லி. So when we instruct people, we do it patiently. அது ரொம்ப முக்கியம். அப்பனா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஆனா அந்த அதிகாரத்தை கவனமாக பார்க்கணும். கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 21 வாசிங்க. Colossians chapter 3 verse 21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். கோபமூட்டாமல் இருங்க. எபேசியர் திருச்சபைக்கு மட்டும் சொல்ல, கொலோசியில இருக்கிற கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலும் பவுல் சொல்லுகிறாரு, பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாதான், கோபப்படுத்தக்கூடாதான். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் பொறுப்பையும் நம்ம நியாயமாக கவனமாக பொறுமையாக பயன்படுத்தி சரிப்படுத்தணும். ஆனா அவர்களை நொறுக்கிடக்கூடாது, சீஷத்துவம் பண்ணணும், சரிப்படுத்தணும், அவமானப்படுத்திடக்கூடாது, வழி நடத்தணும், ஆனா கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. You correct without crushing, you discipline without humiliating, and you guide without controlling. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, கவனமாக பொறுமையாக பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தணும். With patience we must correct our younger people. இது ரொம்ப முக்கியம். ஒரு அப்பா வெளிய இடத்துல ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு அவர் வருவார். He will work for long hours and he'll be back to his home. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கிறனால ஒரு நாள் பையன் மேல கோவப்பட்டுட்டார். பையன் ஜூஸை கீழே ஊத்திட்டான்னு சொல்லிட்டு உங்க அப்பா ஒரே கோவம் அடிச்சிட்டார். He raised his voice and he gave him a slap for spilling the juice on the floor. கோவம் வந்துருச்சு, ஏன்னா வேலை அவ்வளோ. இந்த பையன் என்ன பண்ணா, அமைதியா போயிட்டு தண்ணியை தொடச்சிட்டு அமைதியா ரூமுக்கு போயிட்டான். He went to his bed early after wiping the juice. அப்போ அந்த ராத்திரி அவங்க அப்பா கொஞ்சம் கூட்டான் ஆகி, ஐயோ நான் பண்ண தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டு
அந்த பையன் ரூம்ல போய் எட்டி பார்க்கிறார். The father, after he has cooled down everything, after he has reflected that he did wrong, he went to the son's room and just looked at him what he's doing. என்ன பண்றான்னு எட்டி பார்க்கும்போது அந்த பையன் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். The boy on his knees and praying. He was praying. இதான் அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, எங்க அப்பா மேல பொறுமையா இருக்கிறதுக்கு எனக்கு கத்துத்தாரும். எங்க அப்பா அசதியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறான். The boy is praying, Lord, help me be patient with my daddy. I know he is tired. இதை கேட்ட அப்பா, ரூம் ஓரத்துல செவுத்துக்கிட்ட இருந்து கேட்ட அப்பாக்கு கண்ணுல மாலை மாலையாக தண்ணி வருகிறது. தேவஜனம், இன்றைக்கு பொறுமையாக இருப்பது ரொம்ப அவசியம். It is very important for us to be patient, especially when we are correcting our younger generation. இன்றைக்கு வீட்டில் பொறுமை வரும்போது எல்லாமே மாறும். Our patience can change everything in our home and in our church. பொறுமை இல்லாம சில காரியத்தை நம்ம அவசரமாக செய்வதனால தான் நிறைய பின் விளைவுகளை நம்ம சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரதியுத்தரம், a gentle answer, உக்கிரத்தை மாற்றும். ஆமா, உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ, கடும் சொற்களும் அப்படின்னா ஆஷா பேசுறது, கோபத்தை எழுப்பும். கோபத்தை எழுப்பும். தேவஜனமே, இன்னைக்கு பொறுமை என்று சொல்லும்போது அது செயல் மட்டும் கிடையாது, நம்ம பேசுகிற விதையும். இட்ஸ் அவர் டோன். how patient are we in our tone? இன்னைக்கு நிறைய நேரத்துல வீட்டுல பிரச்சனை ஏன் தெரியுமா விடிச்சு எரிமலை மாதிரி செதறிடுது? ஏன்னா பிரச்சனைனால கிடையாது, பேசுற முறைனால. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் attitude. கொஞ்சம் கடுப்பா பேசினா நானும் கடுப்பா பேசினேன், மாத்தி மாத்தி கடுப்பா பேசிட்டு அப்புறம் என்ன தான் ஆகுறது? சில நேரத்துல பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீ என்னை பேசிட்ட, நான் என்னை பேசிட்டேன், மாத்தி மாத்தி 2 பேரும் கத்தியை தூக்கிட்டு அப்புறம் என்னதான் ஆகுறது? விட்டுட்டு போக வேண்டியதான். இன்றைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். விடிச்சிடக்கூடாது. விடிச்சிட்டோம் சேர்ந்து எல்லாருமே செதறிடும். ஆகையால் எதா இருந்தாலும் ஆர்கியூமெண்ட்ல தோத்துட்டா பரவாயில்லைங்க. we can lose in our arguments, but please don't lose the relationship. வாக்குவாதத்துல தோத்து போயிடலாம், உறவை இழந்துடாதீங்க. ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கணக்கு கொடுக்கணும். அது வீடா இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், ஆண்டவர் உணர்த்துறதுனால நான் சொல்லிடுறேன். சில சர்ச் மெம்பர் சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்க. நான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா சர்ச் மெம்பர்னால தான் அந்த சர்ச் மெம்பர் சர்ச்சுக்கு வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சர்ச் மெம்பருக்கு இருக்கு சர்ச் பாஸ்டர்கிட்ட இருந்து. I'm just waiting. If I can confirm that one member is not coming to church because few members have talked bad, நான் கேட்கிறோன்னு இல்லையா, ஆண்டவருக்கு நீங்க கேட்டே ஆகும். 2 மாசம் ஆச்சு இன்னும் சர்ச்சுக்கு வரல. நல்லா வந்துட்டு இருக்கிறவங்க சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்க. கண்டு பிடிச்சனா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், கூட்டு பேசுவேன். ஆனா ஆண்டவருக்கு பதில் கொடுத்தே ஆகும். I'm telling you, you have to give answer to God. Definitely you have to give answer to God. 1 யாக்கோபு 19வது அதிகாரம் சொல்லுகிறது, பேசுவதுக்கு பொறுமையாவும் கேட்பதுக்கு அவசரப்படணுமா. we have to slow to speak and slow to become angry. But of course அதுக்கு முன்னாடி சொல்றாரு, you have to quick to listen. இன்னைக்கு பொறுமையாக இருப்பது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு யாக்கோபும் அதுதான் சொல்லுகிறாரு. இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். சரி, ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டத்துல இந்த பிரசங்கத்தை ஆயத்த பண்ணும்போது நான் ஒன்று பார்த்தேன். I just looked at a different angle. வேதத்துல அன்பை குறித்து எங்க ரொம்ப எழுதப்பட்டிருக்கு? In scripture where we can find it talks about love. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 1 to 13. சரியா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 1 to 13 நம்ம பார்க்கிறோம். What did Bible say love is? அன்புனா என்னன்னு வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 4 வாசிங்க. நான் ஸ்லைட்ல காட்ட மாட்டேன், அது என்ன வசனம்? அன்பு. என்னது? அன்பு. அன்பு நீடிய சாந்தமும். அன்பு என்னதான்? நீடிய சாந்தமும். அன்பு என்னதான்?
நீடிய சாந்தமும் ஏன் ஏன் வேதத்துல அன்பு மத்ததுல ஆரம்பிக்கல? why it didn't start, why this verse it starting with love is kind, love is patient. அன்புதான் சாந்தமா பொறுமையா, வேற எப்படி ஆரம்பிச்சிருக்கலாமே? love starts with being patient. பொறுமை எங்க இருந்து திரும்ப வருமா? அன்புல இருந்து வருமா? முதல் வார்த்தையே அன்புனா என்னன்னு சொல்லி பார்க்கிறது பொறுமை. அப்ப ஆவியானவர் பவுலுக்கு உணர்த்தினது முதல் காரியம் என்ன தெரியுமா? அன்புனா பொறுமையா? அன்புனா பொறுமை. love is patient. அன்புனா பொறுமை இருக்கும். அந்த பொறுமை எங்க இருந்து திரும்ப வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். ஏன்னா ஆண்டவர் தான் அன்பு. இன்னைக்கு பொறுமையா இருக்க முடியலையா? பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அன்பு இல்லை. அன்பு இல்லைனா அன்னைக்கு எங்கேயோ பேசியிருந்தோம், அன்பு இல்லைனா வம்புதான். அன்பு இல்லைனா வம்புதான். அப்போ இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய நேரத்துல பொறுமை இல்ல? உடனே வந்துடணும், உடனே நியாயம் கிடைச்சணும், உடனே பேசணும், உடனே கேட்டணும், எல்லாமே உடனே உடனே. ஏன் தெரியுமா? சில நேரத்துல பொறுமை இல்லை. கொஞ்சம் பொறுமையா போகணும், ஜெபிக்கணும், ஒட்டு கொடுப்போம். அது இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இல்லை. ஏன்னா ஆண்டவர் தான் அன்பு. அன்பு நீடிய சாந்தமானது. ஆகையால் தேவ ஜனமே, பிரசங்கி 7:8 இப்படியாக சொல்லுகிறது. எக்லெசியாஸ்தஸ் chapter 7 verse 8 வாசிங்க. ஒரு காரியத்தின் தொடக்கத்தின் பார்க்கிலும் அதோட முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் புத்தமன். இன்றைக்கு நிறைய பிரச்சனை எதனால வருது? இன்னைக்கு நிறைய வாக்குவாதம் எதனால வருது? பெருமைனால தானே வருது. ஏன் விட்டு கொடுக்க முடியல? நான் முன்னுக்கு வந்துடணும், நான் நியாயத்தை கிடைச்சிடணும், நான் இதை பேசிடணும், நான் அதை செஞ்சிடணும். எங்க இருந்து வருது? பெருமையில இருந்து வருது. ஆனா வேதம் சொல்லுது, பெருமையை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ இன்றைக்கு பொறுமையாக இருப்பது ரொம்ப அவசியங்க. Patience is better than being pride and ego. அதே 9வது வசனம், அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம். ஆமா, கோபம் கொள்ளாத. கோபம் கொள்ளனா நீ ஒரு மூடன். இந்த வசனத்தை இதுக்கு மேல விலைக்கு என்னால சொல்ல முடியாது. நீங்களே வாசி புரிஞ்சுக்கோங்க. பொறுமையாக இருப்பது ரொம்ப முக்கியம். ஆகையால் பிள்ளைகள், வாலிபர்கள், உங்க பெற்றோர்கள் சில நேரத்துல மொதுவா இருக்கிறாங்கன்னு சொல்லி பொறுமையை இழந்துடாதீங்க. யங் பீப்புள் அண்ட் சில்ட்ரன், டீனேஜர்ஸ், லிசன். Don't, because your parents are quite slow now, don't be harsh towards them. Be patient. Your generation is different, their generation is different. They may not understand as fast as you can understand. வாலிபர்களா, நீங்க புரிஞ்சுக்கிற வேகத்துல உங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். ஆனா பொறுமையா இருங்க. Be patient. Don't be harsh towards them. கொஞ்சம் வயசுல முதியோர்ல இருக்கிறவர்களும் பெற்றோர்களும் be patient with your children. That doesn't mean what அத்தாவ் பாத்துக்குவானுங்க, பிள்ளைங்க பாத்துக்கோங்க, நல்லா படிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி இலக்காரமா இருந்துடாதீங்க. பொறுமையா இருங்க. இலக்காரமா இருந்துடாதீங்க. பொறுமையாக ஆண்டவரோட பாதையில வழி நடத்துங்க. எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 4 அதை தான் சொல்லுகிறது. மற்ற திருசபை ஜனங்கள், be patient with our church youngsters and others. வாலிபர்களும் சரி, மற்ற திருசபை ஜனங்களுக்கு மத்தியிலும் கோபம் கொன்றாதீங்க. பொறுமையா இருங்க. திருசபையில பொறுமை இல்லைன்னா வேற எங்கெங்க பொறுமை இருக்கும்? If you don't find patience in church, where else you gonna find patience? Be patient and act wisely. Patience can bring a change in your church, in your home.
அப்ப இரண்டாவது காரியம் இன்றைக்கு ஹவுஸ் கீப்பிங் நம்ம திருச்சபையில செய்வது என்னவென்றால் வீட்டிலையும் பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்தது கடைசி சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்தது தொடர்ந்து மறுபடியும் எபேசியருக்கு வந்துரும். எபேசியர் 6:4. பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் ஏற்ற சிக்ஷைகளுக்கும் போதனையிலும் வளைப்பீர்களாக. அப்ப ஒரு பொறுப்பு கொடுக்கிறார், வளர்த்து எடுப்பதுக்கு பொறுப்பு கொடுக்கிறார். This is responsibility that God is giving to the church and to the home, to the parents and to the elders. அந்த பொறுப்பு என்னன்னா பிள்ளைகளையும் மற்றவர்களும் நல்ல ட்ரைனிங்லையும் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் வளர்த்து எடுக்கணும். உபாகமம் 6வது அதிகாரம் வசனம் 7 சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம் நேரமாகிறது, எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் நீங்க வாசிக்கலாம். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு இந்த கட்டளைகளை கத்து கொடுத்து நீங்க நடக்கும் போதும் உட்காரும் போதும் அதை குறித்து பேசவும், தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் அதை குறித்து பேசவும். நம்ம தூங்கும் போது போனை பார்த்துட்டு தூங்குறோம், எந்திரிக்கும் போதும் போனை பார்த்துட்டு எந்திரிக்கிறோம், நடக்கும் போது உட்காரும் போதும் போனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா தானே? சீனா கடைக்கு சாப்பிட போகும்போது போன் கையில தான் இருக்குது. வீட்டில் சாப்பிட்டாலும் எல்லாம் வேற வேற நேரம் சாப்பிட்றது, சரி அதை விட்டுருங்க. ஆனா அந்த சாப்பிடும் போதும் போனு தான் கையில இருக்கு. அப்போ வேதம் சொல்லுகிறது ஒரு பொறுப்பு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. தகப்பனுங்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் திருச்சபையில இருக்கிற வயதுல மூத்தவர்களுக்கும் அடுத்த தலைமுறைய நடக்கும் போதும் உட்காரும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் சரி, ஆண்டோட வாரத்துல வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது புதிய ஏற்பாடுல இல்லைங்க, இது பழைய ஏற்பாடுல ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். That means the faith is not taught in church only, but it is taught at your dinner table. திருச்சபைக்கு வந்தாதான் வேதத்தை குறித்தும் வசனத்தை பார்க்கிறார்கள் கிடையாது. அது எங்க ஆரம்பமாகுது? வீட்டுல சாப்பிடும் போதே ஆரம்பமாகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. வாரத்துல மேக்சிமம் 2 நாள் தான் திருச்சபைக்கு வரும், வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். அதான் எல்லாருமே வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருவது கிடையாது. பரவாயில்ல, நீங்க 300 பேரும் வரீங்கன்னே கணக்கு எடுத்துக்கோமே, வாரத்துக்கு 2 நாள் தான் சர்ச்சுக்கு வரும். அந்த 2 நாள்ல மேக்சிமம் 2 hour தான் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும். 1 நிமிஷம் கூட போனாலும் எல்லாம் கரிகாரத்தை பார்த்துருவோம் இல்லையா? 2 மணி நேரம் தான் வரும். அப்போ அந்த வாரத்துல 4 மணி நேரம் உங்க பிள்ளைங்களை வாழ்க்கையை மாத்திருமா? In a week 4 hours, do you think that is sufficient to teach your children everything? யோசிச்சு பாருங்க. மற்ற நேரம்லாம் எங்க இருக்காங்க? வீட்டுல தான் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டுல தான் இருக்கிறாங்க. உங்க பொறுப்பு, your responsibility, parents responsibility, it's my responsibility for my family. That's why we teach faith and God. அதனால தாங்க இப்போ இது 3வது வாரம் சர்மன் முடிந்ததுக்கு பிறகு கேள்வி அனுப்புறேன், பாக்குறீங்களா? எத்தனை பேர் பாக்குறீங்க பாருங்க. பாக்குறதே ஒரு 10 பேர் தான் கண்ணு தெரியுது. பாக்குறது ஒண்ணு, செய்றீங்களா? எனக்கு தெரியாம யாராச்சும் 1-2 கை தூக்குறீங்களான்னு தெரியல. எதுக்கு கஷ்டப்பட்டு பிரசங்கத்தை ஆயத்த பண்ணி, அதை 2 வாரம் நான் பிரசங்கம் பண்ணல, பாஸ்டர்ட்ட கால் பண்ணி சீக்கிரமா சேவமனை அனுப்ப சொல்லி, பாஸ்டர் தேவராஜ் பாண்டி கால் பண்ணி சீக்கிரமா சேவமனை அனுப்ப சொல்லி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி கேன்வால அழகா செஞ்சு அனுப்பி விடுறது எதுக்கு? எதுக்குன்னா குடும்பத்தோட நீங்க உட்கார்ந்து அந்த மறுபடியும் அந்த வசனத்தை பிள்ளைங்களோட வாசிக்கும் போது அது குடும்பம் பலப்படுங்க. அது உங்க குடும்பம் பலப்படும். அதுக்கு தான் அதை நம்ம செஞ்சிருக்கிறோம். எதுக்கு? ஃபேமிலியோட உட்காருங்க, பிள்ளைங்களோட நேரத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ஜெபிங்க, கேள்வி கேளுங்க, பிள்ளைங்க கிட்ட கேள்வி கேளுங்க வேதத்துல இருந்து. இன்னைக்கும் நான் அனுப்புவேன். ஆனா செய்யறீங்களா இல்லையா அது உங்களோட கடமை. ஆண்டு என்னைய கேள்வி கேட்க கூடாது.
உங்களை போய் பரலோகத்துக்கு போனோன்னே 2026 உன் போதகர் கஷ்டப்பட்டு யாரு பிரசங்கம் போனாலும் அந்த சேமனை வெள்ளனியா வாங்கி ஆயத்த பண்ணி அனுப்புனாரு, செஞ்சியான்னு உங்களை கேட்பாரு. நீங்க பதில் சொல்லிக்கோங்க, செஞ்சு அனுப்பிட்டேன், என் பதில் நான் கொடுத்துருவேன். இட்ஸ் அப் டு யூ. பட் என்ன நோக்கம்னா, குடும்பத்தோட உட்காருங்க, சிட் வித் யுவர் ஃபேமிலி. தட் இஸ் காட்ஸ் ஸ்பெசிபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ டு ட்ரெயின் அண்ட் டு இன்ஸ்ட்ரக்ட். இந்த முதல் வார்த்தை, இந்த டிசிப்ளின் வார்த்தை வாழ்க்கை குணாதிசயத்தை சரிப்படுத்துவதை குறிக்கிறது. the first word training. அந்த ட்ரைனிங் என்னன்னா சீரமைப்பு, குணாதிசயங்களை சீரமைப்பது. இப்போ ஆண்டு என்ன சொல்றேன்னா, நம்ம பிள்ளைங்களை சீரமைக்கணும், அவங்க கேரக்டரை சின்னதுலேயே வளர்த்தெடுத்தா. ஏன்னா தமிழ் மலைமொழி மட்டும் நல்லா சொல்லிடும், 5ல் விளையாடுறது இதெல்லாம் நல்லா சொல்லுவோம். செயல்படுத்தணும், பிள்ளைங்கள்ட்ட சின்ன வயசுலேருந்து என்னன்னு கற்றுக் கொடுக்கணும். அப்போதான் பெருசாகி அதை கற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுகிறது சில காரியத்தை வேதத்தில் இருந்து பேசுவது, எப்படி பேசணும், மாரல் எத்திக்ஸ், மாரல் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கறதே அது சொல்லுகிறது. ஆகையால் தேவஜனமே, இஃப் யூ டோன்ட் கோனா இன்ஸ்ட்ரக்ட் யோர் சில்ட்ரன், ஐ எம் டெல்லிங் யூ த வேர்ல்ட் வில் டூ இட். நீங்க பிள்ளைங்களுக்கு எந்த பாதையில் நடக்கணும், எது சரியான பாதைன்னு நீங்க கத்து கொடுக்கலன்னா உங்க பிள்ளைங்களுக்கு உலகம் கத்து கொடுத்துரும். ஆகையால் கவனமாக இருக்கும். இந்த 5ல் விளையாடுறது 50வது விளையாது. அந்த பழமொழி இருக்குல்ல, எனக்கு ஒழுங்கா தெரியாது, ராங்கா சொல்லி இருந்திருப்பேன், மன்னிச்சிருங்க. ஆனா அந்த பழமொழி இருக்குல்ல, அது ஆக்சுவலி வேதத்திலிருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளைகள் எங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லி சிறு வயதிலேயே ஆரம்பிங்க, பெருசானது பிறகு அவர்கள் அதை விட்டு வழங்காமல் இருப்பார்கள். சோலமன் அவரோட ஆலயத்தில் இல்லை, அரண்மனையில சொல்லிட்டு இருந்தார் போல, 5ல் விளையாது 50 விளையாதுன்னு. அதுல இந்த வசனத்தை எழுதிட்டார் போல. நம்ம தமிழர்களும் அதை எடுத்துக்கிட்டோம். சரியா? ஆகையால் தேவஜனமே, ட்ரைனிங் இஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஸ்டார்ட் ஃப்ரம் யங். சிறு வயதிலேருந்து ஆரம்பிங்க. and our young people may not like it, but it's okay. பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காதான், கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்ல போறது கிடையாது, பிடிக்காதான். சொல்லி கொடுக்கும் போது கஷ்டப்படுத்துவாங்கன்னா, கத்துக்க மாட்டாங்கன்னா, they will react or they may even cry. They may not talk to you for few days. It's okay. ஏன் தெரியுமா? இப்போ இன்னொன்று ஒரு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:11. இதை வாசிங்க. எபிரேயர் 12:11. அதே வார்த்தை தான், எந்த சிற்சையும் ஆமா அந்த நேரத்துல டிசிப்ளின் பண்ணும்போது அது நல்லா தான் இருக்காது, துக்கமா இருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆகிலும் பிற்காலத்தில் ஆமென், நீதியும் சமாதானத்தையும் கொடுக்கும். உங்களோட பிள்ளைகள், நம்ம திருச்சபைகள் வாலிபர்கள் எதிர்காலத்துல நீதி உள்ள வாழ்க்கையும் சமாதானமா வாழ்க்கையும் வாழணுமா, இன்னைக்கு சரிப்படுத்துங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை சரிப்படுத்துங்க. வாலிபர்களை திருச்சபையில சரிப்படுத்தணும். கவனமாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும். இன்றைக்கு பிள்ளைகள் கஷ்டப்படுத்துவாங்க, இன்னைக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்படி முறுமுறுப்பார்கள், பரவாயில்ல, அது வேதனையாக இருந்தாலும் ஆனாலும் அது நீதியும் சமாதானத்தையும் அது கொண்டு வரும். எனக்கும் மறுபடியும் இந்த காரியத்தை குறித்து பேசுவதற்கு கஷ்டமா தான் இருந்தாலும், நான் பேசுறதே கேட்கறதுக்கு உங்களுக்கும் கஷ்டமாக இருந்தாலும், இன்றைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருந்தாலும், பின் காலத்தில் அது நீதியும் சமாதானத்தையும் தரும். ஆமென். It can be painful now, but that is for our own righteousness and for the future peace. ஆகையால் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனா அவர்கள் நல்லதுக்கு என்று சொல்லி நம்ம செய்கிறோம். ஆகையால் young people, children and parents, elderly people, everyone, when you correct others and when you correct yourself, that is our responsibility. ஆகையால் நம்ம பொறுப்பு என்னன்னா, மாத்திக்கொள்வது தான். accept and change. மாறிக்கொள்ளும், மாற்ற வேண்டியதை மாத்திக்கொள்ளும். சின்ன பிள்ளைகள், teenagers, listen, your responsibility is to accept the training and the discipline that your parents and elderly people give in the church. Young people, listen. பின்னாடி கேட்குறீங்களா வாலிப பிள்ளைங்களா? When elderly people, when your parents
correct you, your responsibility is to change. அதே போலதான் adults, இளமுதியோர்ல இருக்கிறவர்கள், it's your responsibility to discipline and train your siblings and your children. உங்களுக்கு வயசு குறைவா இருக்கிற உங்க தம்பி தங்கச்சி உங்க பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ், நீங்களும் சகோதரர் சகோதரியா இருக்கிற வயசுல கூட இருக்கிறவர்களும் உங்க பொறுப்பு உங்க கீழே இருக்கிறவங்களை ஒழுங்கான பாதையில நடத்துவதற்கு. சர்ச் மெம்பர்ஸ், ஒரு ஆள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது திருசபையா எழுந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளும் இவர்களோடு சேர்ந்து முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும்னு சொன்னீங்களா இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒருவருக்கு நீங்க சொன்னீங்க. நான் இருந்தனோ இல்லையோன்னு தெரியாது, ஆனா எழுந்து நின்று சொல்லி இருந்திருப்பீங்க. ஏதோ ஸ்கிரீன்ல வருது வாசிப்பா, எனக்கு தெரியாது. தெரிஞ்சு வாசிச்சிங்களா தெரியாம வாசிச்சிங்களான்னு தெரியாது. எந்திரிச்சு நின்று ஆண்டவர் சமூகத்துல வாசிச்சிங்கன்னா உங்க பொறுப்பு. your responsibility to train. ஆகியால் தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவரை இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்துக்கணும். that is the housekeeping that we going to do today. do it with love and pure diligence. அன்போடையும் முழு மனதோடையும் நம்ம செய்வோம். ஒருவருக்குள்ளாக பக்தி விருத்தி அடைவதற்கு நம்ம உதவியாக இருப்போம். The housekeeping today is God has given a responsibility and let's take the responsibility. ஆகையால் இன்றைக்கு குடும்பத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். திருசபையாக இருந்தாலும் சரி, வீடு குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒருவருக்கு கனப்படுத்தி பொறுமையாக இருந்து பொறுப்பானவர்களாக இருப்போம். ஆமென். ஆகையால் யார் எது சொன்னாலும் பக்தி விருத்தி அடைவதற்கு என்று சொல்லி எண்ணிக்கொண்டு நம்மளே மாற்றிக்கொண்டு சரிப்படுத்திக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பாவுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பம் என்று சொல்லி எங்களை வைத்திருக்கிறீர். அந்த குடும்பத்தில் இன்றைக்கு நாங்கள் சீரமைப்பு செய்யணும். ஒருவர் கனப்படுத்தணும். வயசுல கூடையா இருந்தாலும் சரி, வயசுல குறைவாக இருந்தாலும் சரி, ஒருவர் கனப்படுத்தணும். பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக சரியான பாதையில வழி நடத்துவதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அது திருசபையா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, திருசபையிலையும் பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமையாக மற்றவர்களுக்கு நல்ல பாதையில நாங்கள் வழிகாட்டியாக இருக்கணும். அது எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறீர். ஒருவரும் நாங்கள் பொறுப்பாக இருந்து கொள்ளும் கிருபை செய்யும். வார்த்தைக்காக நன்றி. உங்களோட பேசியிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். இதுக்கு பிறகும் ஆண்டவரே, ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு போதகர்கள் அனுப்பும்போது, சில கேள்விகள் அனுப்பும்போது, அதை குடும்பத்தோடு உட்கார்ந்து அதை நாங்கள் கேள்விகளை ஒருவருக்கு சந்தோஷமாக கேட்டுக்கொண்டு அதில் இருந்த ஆண்டவரே சில காரியங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கணும். ஏதோ ஒன்று அனுப்புகிறாங்க, பார்த்தா போதும், அப்படி கிடையாது. அதை நாங்கள் செயல்படுத்தணும். அதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோட தங்கியதை எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆகையால் தேவ ஜனமே, ஆராதனை பிறகு மறுபடியும் வரும். ஃபேமிலி டைம் வித் காட் அப்படின்ட்டு சொல்லி நான் அனுப்புவேன். தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிள்ளைகளோட உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ட் த வேர்ட் வித் ஒன் another. I'm telling you, won't believe how wisdom is our children. எவ்வளோ ஞானமாக பேசுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும்.